ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு காலையில ஒரு சின்ன கண்டென்ட் தான். அதாவது நம்மளுடைய ஜிம்முடைய ப்ளஸ்னா மைனஸ் தான், நல்லது கெட்டது, இதை மட்டும் நம்ம கிளைண்டிங் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கரெக்டா ஒரு ஃபார்ம் எடுத்துட்டு வந்து கரெக்டா குடிப்பீங்க. முடியலனாலும் போடுன்னு ஒரு என்கரேஜ் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்லியா குட் ஹார்ட்டடா போய் இது பண்ணுவீங்கண்ணே. அதோட உங்களோட மோட்டிவேஷன் தானே எங்களால போட முடியுது. காலையிலே வந்தவொடனே காலையிலே 5 மணிக்கு ஒரு வைப் குடுக்குறீங்க. அது எந்த ஜிம்லயுமே கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளவு ஜிம் போயிருக்கேன். ஆனா கரெக்டான ஒரு ட்ரைனிங் கொடுக்குற ஜிம்ல எந்த ஜிம்மா இருந்தாலும் கரெக்டான ட்ரெயினர் இருந்தாதான் நமக்கு உடம்பு ஏறும். ஸோ அண்ணன் வந்து கரெக்டான ட்ரெயினர். எவ்வளவு பேர் வராங்க, எவ்வளவு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு, எனக்கும் கொடுப்பாரு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதை நம்பிதான் நான் அண்ணன் கிட்ட இருக்கேன். ஓகேப்பா, கண்டிப்பா கொடுத்துடலாம். கண்டிப்பா கொடுக்கலாம். 5 ஸ்டாருக்கு இப்போ பிடிச்சது பிடிக்காது. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கணும்னா நீங்க என்ன கொடுப்பீங்க? அதை டீட்டெயில் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு சின்ன வயசுல இருந்து உடம்பு ஃபிட்டா வச்சுக்கணும்னு ஆசை. நான் ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து ஜிம்முக்கு போயிருக்கேன். அப்போ அந்த பேசிக் லெவல்ல இந்த மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸா நான் அந்த அளவுக்கு பார்த்ததில்லை. ஆனா ஒரு மாசம் வருவேன் வந்து அதை எப்படி சொல்றதுன்னா, எக்ஸசைஸ் பண்ணும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அதே மாதிரி மோட்டிவேஷன் பண்றதுக்கு ஆள் இருக்கணும். ஆனா நான் இது வரைக்கும் பார்த்த ஜிம்ல நீங்க எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். எனக்கு கண்டினியூா வரணும்னு தோணுது. வருவேன், ஃபீஸ் கட்டுவேன், ஒரு மாசம் ஒரு 10 நாள் வருவேன், 20 நாள் வருவேன், விட்டுருவேன். ஆனா நீங்க கரெக்டா அந்த பொசிஷன் எப்படியோ அந்த பொசிஷன் கரெக்டா சொல்லி தரீங்க. அதே மாதிரி பர்ஃபெக்டா அந்த ட்ரைனிங் எப்படியோ, டயட் எப்படி, எல்லாமே கரெக்டா சொல்றீங்க. எல்லாமே கரெக்டா பர்ஃபெக்டா பண்றீங்க. அந்த டைமிங்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்றீங்க. அதனால அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு எனக்கு பிளஸ். அதான் பிராக்டிஸ் மேக்ஸ் த மேன் பர்ஃபெக்ட் சொல்லுவாங்க. அந்த வகையில நம்ம உடம்ப நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும். நம்ம வந்து இப்போ ஜிம்முக்கு ஒரு 5 ஸ்டார் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க எவ்வளவு ஸ்டார் கொடுப்பீங்க? 5 ஸ்டார் கொடுக்கணும்னா 4.5 கொடுக்கலாம். பிராக்டிஸ் கொடுக்குறீங்க, கரெக்டா அந்த பொசிஷன் அதுதான் முக்கியம். 5 கவுண்ட் பண்ணாலும் அந்த பொசிஷன்ல கரெக்டா பண்ணா அதுக்குண்டான எஃபெக்ட் கரெக்டா இருக்கு. நான் மட்டும் மாணவரே வேகமா செஞ்சு கிடப்பேன் அப்பெல்லாம். ஆனா இப்பதான் நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. அந்த 5 கவுண்ட் நீங்க கரெக்டா சொல்லுங்க. அந்த 5 கவுண்ட் போட்டாலும் கரெக்டா அந்த பொசிஷன்ல வச்சு கரெக்டா போட்டா எந்த பார்ட்டுக்கு நம்ம எக்ஸசைஸ் பண்றோமோ அந்த பார்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. அந்த விஷயம்லாம் அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெரிய பிளஸ் இந்த ஜிம்ல. எனக்கு அதுதான். அடுத்து நம்ம தம்பி ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு, அவர்கிட்டயே கேட்டுக்கலாம். ஸ்டார்டிங் வந்து என்னை வந்து நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கேன், எவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன். இந்த ஜிம்முக்கு வந்ததுனால தான் என்னால் வந்து இப்போ இவ்வளோ அளவுக்கு உடம்பு குறைஞ்சிருக்க முடியுது. அதுக்கு என்ன காரணம்னா மாஸ்டர் கொடுத்த ஒர்க்கு, அப்புறம் அதோட கொடுத்த டயட்டு. மெயின் இந்த டயட் தான். டயட்டு பிடிச்சாலே உடம்பு குறைச்சிடலாம். அதனால ஒர்க் அவுட் நல்லா போடுங்க, உடம்பு நல்லா வச்சுங்க. 5 ஸ்டார் கொடுக்கணும்னா என்னப்பா கொடுப்பேன்? நான் ஃபுல்லாக தான் கொடுப்பேன். அதிகமாக இருந்தால் இன்னும் அதிகமாக கொடுத்துருவேன். ஏன்னா வந்து ஜிம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.